நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஃபோட்டோ, வீடியோ, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபோனில் நீங்கள் மறைச்சி வைக்கிறீங்களா? அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அதை மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ லைக் பண்ணுறது மூலிமா. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஃபோல்டரை ஹைட் பண்ணுறதுக்கு நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஃபோன்லேயே மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். அதாவது ஹைட் பண்ணக்கூடிய ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹைட் பண்ணியாச்சே, அதுக்கப்புறம் யாரா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அதையும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அந்த மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜரில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் தெரியாதனமாக ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரை ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோல்டர் அந்த இடத்துலேருந்தே காணாமல் போயிடும். அதாங்க இந்த செட்டிங்கை நீங்கள் தெரியாதனமாக ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த ஹைட் ஃபோல்டர் அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். ஸோ அது முதல் உங்களுடைய உங்கள் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களை ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ஒரு விஷயம் அது என்னென்னா ஹைட் ஃபோல்டர். அது சம்மந்தப்பட்டது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். என்னுடைய ஃபோனில் மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபோல்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே இருந்தாலும் நீங்கள் எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் உங்களுடைய முக்கியமான ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும். உங்களுடைய ப்ரைவசி அது ஒரு இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் கிரியேட் ஃபோல்டர். இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த ஃபோல்டரோட நேம் கொடுப்பீங்களா, நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஒரு டாட் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா கிரியேட், அவ்வளோதான். இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம செக் பண்ணி பார்த்தோமா எங்கே இருக்குன்னு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஏன் இல்லை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு நீங்கள் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ், இதை ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு பேக் போங்க. இப்போ பாருங்கள், நான் கிரியேட் பண்ண டாட் நியூ ஃபோல்டர் இப்போ டிஸ்பிளே இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டரில் எல்லாமே நீங்கள் நார்மலாக யாராலையும் பார்த்துட முடியும். பட் இந்த மாதிரி ஃபோல்டர் பார்த்தீங்களா, இதில் ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இதில் ஆரஞ்சு கலர் இல்லாமல் டம்மியாக இருக்குது. டம்மியாக இல்லை, டிம்மாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இன்விசிபிள் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரை கூட நிறைய பேர் மை ஃபைல்ஸோ ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட முடியும். ஸோ இந்த மாதிரி டயங்களில் இது இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இதை மறைச்சிடணும். அதுக்கு தான் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங் ஷோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. தெரியாதனமாக இதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஹைட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸை சேவ் பண்ணி என்ன பிரயோஜனம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர்லையோ மை ஃபைல்ஸ் செக்ஷனில் போயிட்டு. ஸோ பெட்டர் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஒரு சின்ன பட்டனை ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹைட் ஃபோல்டரை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சில விஷயங்களை நான் தெரியப்படுத்தியிருப்பேன். கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.